பார்க்கலாமா வேணாமா? இல்ல வேணாம், சரி பாப்போம். ஐயோ அம்மா. எப்சி தூங்கிட்டியா? சரி சரி தூங்கு, பாறேன். போயிட்டாங்களா? ச்சே, ஒரு மாதிரி இருக்கே. இனிமே பார்க்க கூடாது. 2 நாள் பார்க்காம இருக்கோம், திரும்பவும் பார்த்துடுறோம். என்னால பார்க்காம இருக்கவே முடியலையே. இனிமே பார்க்கவே கூடாது. இத வேற லிங்க் அனுப்புறேன்னு சொன்னாலே இன்னும் அனுப்பல. சரி ஃபோன் பண்ணுவோம். ஏய், லிங்க் அனுப்புறேன்னு சொன்னல, எங்க? நானே தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கே அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ உடனே வேணும். ஷோ. ஏய், உன்னை நான் எத்தனை தடவை லிங்க் அனுப்புன்னு சொல்றேன், அனுப்பவே மாட்டியா நீ? நீ ஏன்டி இவ்வளவு அடிக்டடா இருக்க? இவ்வளவு அடிக்டடாலாம் இருக்க கூடாது. சும்மா அப்பப்ப பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, அவ்வளவுதான். ஐயோ, என்னால பார்க்காம இருக்க முடியாது. சரி சரி இரு, கோவப்படா. இந்த அனுப்பிட்டேன், இதே பார்த்து தொலை, என்னமோ பண்ணு போ. ஹலோ, ஹாய். ரைசா பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். உங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் அருமையான சகோதரி உங்களை பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு போகலான்னு இருந்தோம். எந்த ஒரு பாவ காரியத்தில் இருந்தாலும் ஏசப்பா அவங்களை விடுதலை ஆக்குவார். அருமையான இந்த சகோதரி ஆபாச படத்தில் ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க. வந்து அருமையான மகளை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அதனால எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விடுதலை ஆக்கி அவர் வளவராக இருக்கிறார். அதனால் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஏய், அந்த அக்கா சாட்சி கேட்டியா? ஆபாச படத்துல இருந்து விடுதலையாக்கி இப்ப அவங்க ஊழிய செஞ்சுட்டு இருக்காங்களாம். நம்மளே ஏசப்பா விடுதலையாக்கணும், நம்மளும் ஜெபம் பண்ணுவோமா? எப்சி அன்னைக்கு நம்ம ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணோம்ல, 1 மாசமா எனக்கு இதை பத்தி தோணவே இல்லை தெரியுமா? ஏய், உனக்குமா எனக்கும் ஏதோ ஒரு பெரிய இதுல இருந்து விடுதலை ஆன மாணி, ஒரு பாரம் இல்லாத மாணி, ஒரு பெரிய சமாதான சந்தோஷமா இருக்கிற மாணி இருக்கு. உண்மையாவே ஏசப்பா நமக்கு விடுதலை தந்துட்டாரு எப்சி. நம்மளை விடுதலையாக்கின ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்.